Exercise 5.2 fourth sum. Find the measure of angle set in each of the following figures. M and N are parallel lines. Set 31 degree. இந்த angle எப்படி இருக்கு? L transversal. MN parallel linesனா எம்முக்கும் என்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அந்த ரெண்டு parallel linesஐ ஒரு லைன் கட் பண்ணுது, அதான் டிரான்ஸ்வர்சல். ஆங்கிள் வந்து ஒரே சைடில் வருது, லெஃப்ட் சைடில் வருது. எங்கே வருது? இன்டீரியரில் வருது. இன்டீரியரில் வந்தால் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும், அதாவது சப்ளிமெண்ட்ரி. இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டிரான்ஸ்வர்சல் parallel லைன்ஸை கட் பை அ டிரான்ஸ்வர்சல் ஈச் பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸா தட் லை ஆன் த சேம் சைட். சேம் சைடில் தானே லை ஆகுது, லெஃப்ட் சைடு தான் லை ஆகுது. இந்த ஆங்கிளை பார்த்தோன்னா ரைட் சைடு லை ஆகுது, அதான் சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் தான் இந்த ரெட் கலர் லைனு. ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. இந்த தான் 180 டிகிரி. இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினச்சிக்கணும். அப்போ அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அங்கே கோ இன்டீரியர் பார்த்தோம், ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆட் பண்ணால் 180 டிகிரி. இந்த ரெண்டும் தூரமாக இருப்பாங்க. எக்ஸ்டீரியர் வெளியே இருப்பாங்க, சேம் சைடில் இருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி கிடைக்கணும். என்ன ப்ராப்பர்ட்டி? 2 parallel lines are cut by a transversal. ரெண்டு parallel லைனை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எங்கே இருக்குது? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் வெளியே. அது தட் லை ஆன் த சேம் சைடு. இது லெஃப்ட் சைட்லேயே லை ஆகுது, இது ரைட் சைட்லேயே லை ஆகுது. ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி. ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அதான் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொன்று இன்டீரியர் ப்ராப்பர்ட்டி. அப்போது ஃபஸ்ட்டு சம்முக்கு M and N are parallel lines, L is the transversal. செட்டையும் 31ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அந்த இதை எழுதிக்கணும் ஃபஸ்ட்டில். M and N are parallel lines, L is the transversal. அது என்னது? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். அதான் the pair of interior angles 2 times எழுதிட்டேன். that lie on the same side of the transversal or supplementary. இவ்வளோ பெருசாக எழுதலாம், இல்லைனா ஒரு லைனில் எழுதலாம். அது என்னது? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் இதெல்லாம் எழுதாமல் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு போட்டுடலாம். ஆர் சப்ளிமெண்ட்ரி. SUPPLEMENTARY சப்ளிமெண்ட்ரி. அப்போ இதில் என்னது? ஃபஸ்ட்டு சம் என்னது? செட்டும் 31 டிகிரியும். அப்போ செட்டையும் 31ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். செட் ப்ளஸ் 31 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. செட் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 31 ரைட் சைடில் வரும்போது -31 ஆயிரும். 180லேருந்து 31 சப் பண்ணணும். 180 31 10, இது 7 ஆயிரும். 10ல் 1 சப் பண்ணால் 9, 7ல் 3 சப் பண்ணால் 4, 1. அப்போ ஆன்சர் என்னது? 149 டிகிரி. செட் ஈக்குவல் டு 149 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு ஆன்சர் 149 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்முக்கும் இப்படியே எழுதிடலாம். M and N are parallel lines, L is the transversal, then pair of interior angles that lie on the same side of the transversal are supplementary. இல்லைனா கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஏன் இதில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு போடுறோம்? செகண்ட் சம்முமே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான், கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். இப்படி பக்கத்தில் இருந்தால் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதே மாதிரி தூரமாக இருந்தாலும் சேம் சைடாக இருக்கணும், மாற்றி இருந்துடக்கூடாது. அதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆயிரும். சேம் சைடு டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடாக இருக்கணும். இது வந்து எக்ஸ்டீரியர் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆயிரும். இது இன்டீரியர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போது செட்டையும் 135ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். செட் ப்ளஸ் 135 ஈக்குவல் டு 180 டிகிரி. ப்ளஸ் 135 ரைட் சைடில் போகும்போது -135 ஆயிரும். -135 டிகிரி. செட்டு ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 35 ரைட் சைடில் போகும்போது -135 டிகிரி. 180லேருந்து 135 சப் பண்ணணும்.
135 சப் பண்ணால் இது 10, 10ல் 5 சப் பண்ணால் 5, இது 7 ஆயிரும். 7ல் 3 சப் பண்ணால் 4. அப்போ ஆன்சர் என்னது? 45 டிகிரி. செட் ஈக்குவல் டு 45 டிகிரி. தேர்ட் சம் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வெளியே தானே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, M and N are parallel lines, L is the transversal, then pair of exterior angles that lie on the same side of the transversal are supplementary. Supplementaryனா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். ரெண்டுமே எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அது எங்கே லை ஆகுது? சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் தானே, சேம் சைடு தானே, ரெண்டுமே ரைட் சைடில் தான் இருக்குது. ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்டில் இல்லை, ரெண்டுமே ரைட்டில் இருக்கிறதுனால தான் சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். செட்டையும் 79ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இதை பெருசாக எழுதாமல் இந்த இப்படி ஷார்ட்டாகவும் எழுதிடலாம். தென் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு போட்டுடலாம். செட்டையும் 79ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். செட் ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 79 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் 79 டிகிரி ஆகும். ஒன்லி சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். 180லேருந்து 79 சப் பண்ணணும். 180 79 இது சப் பண்ணால் 101 தானே வரும். 10ல் 9 சப் பண்ணால் 1, 7லேருந்து 7 சப் பண்ணால் 0. இது 10, இது 7 ஆயிரும் 1. அப்போது செட் ஈக்குவல் டு 101 டிகிரி. தேர்ட் சம்முக்கு இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்முக்குமே இப்படி எழுதிடலாம். M and N are parallel lines, L is the transversal, then pair of. இது என்னது? எக்ஸ்டீரியரா இன்டீரியரான்னு பார்க்கணும் தேர்ட் சம்முக்கு. ஃபோர்த்து சம்முக்கு இதுவும் என்னது? MN parallel lines தான். இது டிரான்ஸ்வர்சல். இந்த ஆங்கிள் எம்முக்கு வெளியே இருக்குது, இந்த ஆங்கிள் Nக்கு வெளியே இருக்குது. சேம் சைடு தானே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? அதே மாதிரி தான் இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாக இருக்கும். அப்போ இந்த செட்டையும் 22ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். அப்போது செட்டையும் 22ஐயும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. 22 ப்ளஸ் 22 ரைட் சைடில் போகும்போது மைனஸ் 22 ஆயிரும். 18லேருந்து 22வை சப் பண்ணணும். 10லேருந்து 0லேருந்து 2வை சப் பண்ண முடியாது. அப்போ இது 10 ஆகும், இது 7 ஆகும். 10லேருந்து 2 சப் பண்ணால் 8, 7லேருந்து 2வை சப் பண்ணால் 5, 1, 158 டிகிரி. அப்போ இதுதான் ஆன்சர். இது ஃபோர்த்து சம். ஓகேயா? தேர்ட் சம் மாதிரியே தான் ஃபோர்த்து சம். லாஸ்ட்டில் ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகும்.